தமிழ்நாட்டில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இஸ்லாமிய ஜனநாயக கூட்டணி சார்பில் 22 தொகுதிகளில் போட்டியிடுவதாக இஸ்லாமிய ஜனநாயக கூட்டணியின் பொதுச் செயலர் சுலைமான் சேத் தெரிவித்துள்ளார். மதுரையில் கே நகர் பகுதியில் அமைந்துள்ள தனியார் அரங்கத்தில் இந்திய ஜனநாயக கூட்டணி தென் மாவட்ட ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பொதுச் செயலர் சுலைமான் சேத் தலைமை தாங்கினார். தலைவர் அப்துல் நாசர் ஜமாலி, மதுரை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் முகமது ரஃபீக், முகமது பிலால், திண்டுக்கல் அனஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் மதுரை, சேலம், கன்னியாகுமரி, தென்காசி உள்பட தென் மாவட்டம் முழுவதும் நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். பின்னர் பொதுச் செயலர் சுலைமான் சேத் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், இந்திய ஜனநாயக கூட்டணி சார்பில் அனைத்து இஸ்லாம் அமைப்புகளையும் ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் ஒருங்கிணைந்து பிளவுபட்ட இருக்கின்ற இயக்கங்கள், அமைப்புகள், கட்சிகளை ஒன்றிணைந்து பலம் வாய்ந்த அமைப்பாக உருவாக்கி முஸ்லிம்கள் அதிகமாக வாழ்கின்ற 22 தொகுதிகளில் போட்டியிடுவதாகவும், இதனை ஆதரிக்கின்ற கட்சிகளை பாரதிய ஜனதா கூட்டணி தவிர மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு 212 தொகுதிகளில் நாங்கள் தீவிரமாக ஆதரித்து வெற்றி பெறச் செய்வோம் என்றார். ஒட்டுமொத்த முஸ்லிம்களின் மனசாட்சியாகவும் உணர்வாகவும் செயல்பட்டு வருகிறது. இஸ்லாமிய ஜனநாயக கூட்டணி ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் ஒருங்கிணைத்து பிளவுபட்டு இருக்கின்ற இயக்கங்களை, இஸ்லாமிய அமைப்புகளை, கட்சிகளை ஒன்றுபடுத்தி வருகின்ற தேர்தலில் பலம் வாய்ந்த ஒரு அமைப்பாக உருவாகி 22 தொகுதிகளில் இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழுகிற தொகுதிகளில் நாங்கள் தேர்தலில் போட்டியிடுவதாகவும், அதை ஆதரிக்கின்ற கூட்டணி கட்சிகளை பாரதிய ஜனதா கூட்டணியை தவிர மற்ற கூட்டணி கட்சியை 212 தொகுதிகளில் நாங்கள் தீவிரமாக ஆதரித்து வெற்றி பெறச் செய்வோம் என்கிற எண்ணத்தில் தொடர்ந்து இஸ்லாமிய மக்கள் மத்தியில நாங்கள் பிரச்சாரம் செய்து வருகிறோம், விழிப்புணர்வு செய்து வருகிறோம். ஜமாத்துகள், உலமாக்கள் மற்றும் உண்டான முஸ்லிம்கள் பெரும் ஆதரவோடு இப்பொழுது செயல்பட்டு எங்களோடு வருகிறார்கள். நாங்கள் 234 தொகுதிகளிலும் களப்பணிகள் செய்து வருகிறோம். வருகிற தேர்தல் என்பது எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு தேர்தல். காரணம், இஸ்லாமியர்களையும் இஸ்லாத்தையும் ஒழித்து கட்டுவதற்காக சில சகோதரர்கள் கங்கணம் கட்டி வரக்கூடியது தமிழகத்தில் அல்ல, உலகத்தில் வாழ்கிற மக்கள் எல்லோரும் கவனிக்கின்ற விஷயம்தான். ஆகவே இந்த தேர்தலில் நாங்கள் வலிமையாக எழுந்திருக்காவிட்டால் இனி எப்பொழுதும் எங்களுக்கு அந்த வலிமையை பெற முடியாது என்பதை கருத்தில் கொண்டு இந்த தேர்தலில் 22 தொகுதிகளில் போட்டியிடுவோம், வெற்றி பெறுவோம் என்கிற எண்ணத்தில் பயணிக்கிறோம். எங்கள் வெற்றி என்பது மிக இலகுவாக எங்களுக்கு கிடைக்க வேண்டியது. காரணம், நாங்கள் மெஜாரிட்டியாக இருக்கிற தொகுதியில் தான் நாங்கள் நிற்க போறோம். நாங்கள் சும்மா வாய் சவடால் விடல. 234 தொகுதியில் நாங்கள் நிற்போம் அப்படின்னு வாய் சவடால் விடக்கூடியவர்கள் அல்ல. ஏனன்னா இப்ப நாங்க ஆபத்துல இருக்கிறோம். சில சூழ்ச்சிக்காரர்கள் சூழ்ச்சியை நாங்கள் முறியடிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறோம். ஆகவே எங்கள் சமுதாயத்தவர்கள் மெஜாரிட்டியாக இருக்கிற ஒரு தொகுதிகளிலே நாங்கள் நின்று வெற்றி பெற போகிறோம். அதற்கு எங்களுக்கு ஆதரவு தருகிற எந்த கட்சியாக இருந்தாலும், எந்த கூட்டணியாக இருந்தாலும் நாங்கள் ஆதரிக்க தயாராக இருக்கிறோம் என்கிற ஒரு நிகழ்ச்சி தான் இன்று மதுரையிலே மாநில மேல்மட்ட நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் நடக்கிறது என்பதை இந்த பத்திரிகையின் வாயிலாக தெரியப்படுத்திக் கொள்கிறேன். 22 தொகுதி நாங்க அறிவிச்சிருக்கிறோம். அந்த தொகுதிகளை உங்களுக்கு நாங்கள் தருகிறோம். இல்ல, எங்களை பொறுத்த அளவிற்கு எங்களுக்கு இப்போ நாங்க சொந்த காலில் நிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிற காரணத்தால் திமுக அல்லது மற்ற கட்சிகள் என்று நாங்கள் யாரையும் பிரித்து பார்க்கல. இப்போ எங்கள் வெற்றி வாய்ப்பை எங்களுக்கு உறுதிப்படுத்துகிற போது நாங்கள் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு நாங்கள் உறுதியாக இருப்போம். திமுக என்றால் வரவேற்க மிகவும் தயாராக இருக்கிறோம். சரியா? அதாவது இஸ்லாமிய ஜனநாயக கூட்டணி, இஸ்லாமிய ஜனநாயக கூட்டணி என்பது இஸ்லாமிக் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ், IDA என்று மக்களுக்கு மத்தியில் பிரபலியமாக இப்படி பேசப்படுகிறது. நிச்சயமாக